அர்ச்சனை பற்றி இங்கே தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பது பற்றி பலருடைய கேள்வி. தமிழிலே அர்ச்சனை செய்வதை பற்றி பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆலயங்கள் ஆகம விதிப்படிதான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகம விதிப்படிதான் சுவாமிகளை அங்கே நிறுவி இருக்கிறார்கள். ஆகம விதிப்படிதான் சுவாமிகளுடைய அளவுடைகள் செய்யப்பட்டது. ஆகம விதிப்படிதான் சுவாமிகளை எங்கெங்கே எந்த இடத்திலே ஸ்தாபிக்க வேண்டும் என்று விதியை பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆகம விதிப்படிதான் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகம விதிப்படிதான் கிரிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆகம விதிப்படிதான் பூசைகள் நடைபெறுகிறது. இதிலே தமிழ் என்று சொல்லுகின்ற உங்களுக்கு விருப்பம் தமிழிலே செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பாடுங்கள், பரவுங்கள், பஜனை செய்யுங்கள், பஞ்சபுராணங்களை பாடுங்கள். சொன்னால் பாடுவதற்கு பின்தங்கிறார்கள். பஞ்சபுராணங்களை ஒழுங்காக பாடுவதற்கு தெரியாமல் முழிக்கிறார்கள். இவர்கள் பிள்ளைகளுக்கு தமிழே சுத்தமாக தெரிவதில்லை. தமிழை வளவுங்கள், தமிழுக்கு பாடசாலை அமையுங்கள், பல்கலைக்கழகம் வையுங்கள், சைவ சமய பாடங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு புகுத்துங்கள். பிள்ளைகள் வருங்காலத்திலே சைவமும் தமிழும் சேர்ந்து இரு கண்ணாக வளர்ப்பதற்கு பாடுபடுங்கள். அதை விடுத்து யாராவது கோயில் கட்டி வைத்திருப்பார்கள், அங்கே புகுந்து கொண்டு 5 நிமிடம் கும்பிட வருகின்ற நீங்கள் ஒரு சிலர் தமிழிலே அர்ச்சனை செய்யுங்கள். தமிழிலே நீங்கள் பாடுவதற்குத்தான்